வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம ZTEயோடைய ஒரு சப் பிராண்டான நூபியா அவங்களுடைய மொபைல் நூபியா Z11 மினி S அப்படிங்கிற மொபைலோடைய விமர்சனத்தை விரிவாக பார்ப்போம். நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு கூடவே அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் அழுத்திட்டீங்கன்னா நான் ஒரு வீடியோ போட்ட உடனே உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஏற்கனவே மார்க்கெட்டில் நூபியா Z11 இருக்குது, அதுக்கப்புறம் Z11 மினி கூட இருக்குது. ஆனால் இந்த Z11 வந்து ஹை எண்ட் மொபைல், Z11 மினி வந்து ஒரு என்ட்ரி லெவல் மொபைல். இந்த ரெண்டு மொபைலுக்கும் நடுவில் ஒரு நல்ல மொபைல் தேடிக்கிட்டு இருந்த நேரத்தில் இந்த Z11 மினி S வந்துருச்சு. இந்த Z11 மினி S ஒரு டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் பாடி டிசைன். பின்னாடி பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் ஆண்டனா லைன்ஸ்லாம் இருக்குது. மேலே 3.5mm ஆடியோ ஜாக், அப்புறம் நாய்ஸ் கேன்சலிங் மைக் இருக்குது. கீழ்ப்பகுதியில் USB-C போர்ட் கொண்டு இருக்குது. அப்புறம் ஸ்பீக்கர்ஸ் கூட கீழே தான் இருக்குது. ரைட் சைடில் வால்யூம் பட்டன்ஸும் பவர் பட்டனும் இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் இருக்குது. பின்புறம் ஒரு 23 மெகா பிக்சல் கேமராவும் சிங்கிள் LED ஃப்ளாஷும் இருக்குது. இந்த கேமரா ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த கேமராவோட விவரத்தை இந்த பதிவோட பிற்பகுதியில் உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் கேமரா. முக்கியமாக இந்த டிஸ்பிளே, அதாவது 5.2 இன்ச் டிஸ்பிளேக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஹோம் பட்டன் வந்து கொஞ்சம் வித்தியாசமான டிசைனில் இருக்குது. ஒரு சர்க்குலாக இருக்குது. சர்க்கிள் வந்து அப்படியே ப்ரீத்திங் எஃபெக்டில் அப்படியே விட்டு லைட் இருக்குது. இது பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. இது தவிர இது சைடில் 2 புள்ளிகள் இருக்குது. அதாவது ஒரு புள்ளியை வந்து பேக்காகவும் இன்னொரு புள்ளியை வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டு மெனு கீஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது இந்த லொக்கேஷனை வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்றாப்புல நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒன்று எக்ஸ்ட்ராடினரியாக சூப்பர்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு டிசைன், அருமையான டிசைன். கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கைக்கு அடக்கமான ஃபோன். மெட்டல் பாடி டிசைன்னால உங்களுக்கு ஸ்டர்டியாகவும் இருக்குது. டிசைன் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் நீங்கள் தினசரி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஏதுவாக ஒரு ரக்கெட்டான மொபைல் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த Z11 மினி S உடைய டிசைன் அருமையாக அது பொருந்தும். இந்த மொபைலோட டிஸ்பிளே ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 5.2 இன்ச் டிஸ்பிளே, ஃபுல் HD டிஸ்பிளே, IPS LCD கெப்பாசிட்டிவ் ஸ்க்ரீன் கொண்டது. இதோட கார்னிங் குரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷனும் இருக்குது. இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா எந்த ஆங்கிளிலிருந்து நீங்கள் பார்த்தாலும் கலர்ஸ் எதுவும் மாறாமல் க்ளீனாக தெரியுது. எந்த லைட்டிங் கண்டிஷன்ஸில் நீங்கள் பார்த்தாலும் பிரைட்டாக இருக்குது. டெக்ஸ்ட் வாசிக்கிறதுக்கும் நீங்கள் இமேஜஸ் இதில் பார்க்கறதுக்கும் நல்லா ஷார்ப்பாகவும் கிறிஸ்பாகவும் இருக்குது. இந்த மொபைலோடைய ஹார்ட்வேர் பார்த்தீங்கன்னா இது Snapdragon 625 ப்ராசஸர் கொண்டது. Adreno 506 GPU இருக்குது. இதில் 4GB ரேம் இருக்குது, 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். ரேம் பார்த்தீங்கன்னா DDR3 ரேம். இதில் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கிறதுனால இது ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் அப்படிங்கிற பிரச்சனையை நீங்கள் மறந்துடலாம். தாராளமாக நீங்கள் டூயல் சிம் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். 64GBக்கு மேலே யாருக்கும் தேவை கிடையாது. இந்த மொபைலில் எல்லா ஆப்ஸும் நல்ல பயங்கரமான இன்டென்சிவ் கேம்ஸ்லாம் போட்டு விளையாண்டுட்டேன். எந்த கேம்ஸ் விளையாண்டாலும் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. முக்கியமாக ஹீட் ஆகாமல் இருக்குது. 30 நிமிஷத்துக்கு மேலே தொடர்ந்து கேம் விளையாண்டாதான் லைட்டாக டெம்பரேச்சர் ஹீட் ஆகுது. இது தவிர இந்த 4GB ரேம் வந்து மல்டி டாஸ்கிங்க்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆப் ஓப்பன் பண்ணால் டக்குன்னு ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் பண்ணால் உடனே க்ளோஸ் ஆகுது. UI எங்கேயும் லேக் ஆகலை. இந்த UIயும் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. Z11 மினி S ஒரு நல்ல பெர்ஃபார்மர் தான் சொல்லுவேன். இதோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஃபாஸ்ட்டாக இருக்குது, அக்யூரேட்டாக இருக்குது. எந்த கோணத்தில் வச்சு நீங்கள் உங்கள் கையை வச்சாலும் ஃபிங்கர் பிரிண்ட் டக்குன்னு திறந்துடுது. இதில் வந்து FM ரேடியோ இருக்குது. அது தவிர NFC இருக்குது, DLNA இருக்குது, USB OTG சப்போர்ட் இருக்குது, VoLTE அதாவது ஜியோ சிம் யூஸ் பண்ணுறதுக்கு எதுவாக VoLTE சப்போர்ட் இருக்குது. ஆடியோக்குன்னு பார்த்தீங்கன்னா DTS சப்போர்ட் பண்ணுற ஒரு ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. 3.5mm ஆடியோ ஜாக்கில் நீங்கள் உங்கள் ஹெட்செட் நீங்கள் பொருத்தினதுக்கப்புறம் DTS எஃபெக்டில் உங்களுக்கு சவுண்டு கேட்கும். அது தவிர நீங்கள் ஹெட்செட் இல்லை ஸ்பீக்கரில் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்பீக்கர் நல்லா லவுடாக கிளியராக இருக்குது. ஸோ ஹார்ட்வேரை பொறுத்த மட்டும் எந்தவித வஞ்சகமும் வைக்காமல் அருமையாக பண்ணியிருக்காங்க நூபியா. இந்த மொபைல் அடுத்ததாக எனக்கு ரொம்ப பிடிச்ச அம்சம் வந்து கேமரா. இந்த கேமரா பார்த்தீங்கன்னா 23 மெகா பிக்சல் ரியர் கேமரா இருக்குது. 23 மெகா பிக்சல் அதிகமாக இருக்கிறதுனால நல்ல கேமரான்னு அர்த்தம் கிடையாது. இருந்தாலும் இந்த மொபைலோட கேமரா ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த மொபைலில் வந்து நீங்கள் 4K வீடியோஸ் கூட ஷூட் பண்ணிக்கலாம். அது தவிர நீங்கள் 1080p வீடியோ ஷூட் பண்ணுறப்போ இதில் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடைக்கிது உங்களுக்கு. இந்த ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவுமே 13 மெகா பிக்சல் வச்சுருக்காங்க. இதில் இமேஜஸோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச்சாகவும் ஷார்ப்பாகவும் இருக்குது. டைனாமிக் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் எக்ஸ்போஷர் வந்து 80 to 90% டைம் வந்து எக்ஸ்போஷர் ஆட்டோ மோட்லேயே வந்து அக்யூரேட்டாக காமிக்குது. ஃபோக்கஸிங் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. சப்ஜெக்ட் கொஞ்சம் க்ளோஸாக இருந்தால் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு லைட்டாக திணறாப்புல. இருந்தாலும் நீங்கள் மேனுவல் மோட் இருக்குது, மேனுவல் மோடில் போட்டு மேனுவல் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு ஃபோக்கஸ் நீங்களே செட் பண்ணிடலாம். இந்த Z11 மினி Sல நீங்கள் லோ லைட்டில் ஷார்ட்ஸ் எடுத்தாலும் சரி,
நீங்கள் நல்ல லைட் இருக்கிற இடத்துல நீங்கள் ஃபோட்டோ எடுத்தாலும் சரி அருமையாக ஃபோட்டோஸ் வருது. எந்த லைட்டிங் கண்டிஷன்லையும் எக்ஸ்போஷரும் கான்ட்ராஸ்ட்டும் பெர்ஃபெக்டாக இருக்குது. அது எனக்கு இந்த மொபைலில் வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம். இது வரைக்கும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நான் யூஸ் பண்ண எல்லா மொபைல்லையுமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கேமரா எதில் இருக்குன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் Z11 Mini S தான் சொல்லுவேன். Z11 Mini S ஆண்ட்ராய்டு 6.0ல ஓடிட்டு இருக்கு. இந்த மொபைலுக்கு எப்போ நூகா அப்டேட் வரும்னு சொல்ல முடியாது. நூபியா அவங்களுடைய நிறுவனத்தார்கிட்ட கேட்டிருக்கேன், அவங்க விரைவில் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த யூஐ பார்த்தீங்கன்னா நம்ம MIUI இல்லாட்டி மித்த சைனீஸ் மொபைல் இருக்கிற மாதிரி தான் யூஐ இருக்கு. எல்லா ஆப்ஸுக்கும் தனியாக ஆப் ட்ராயர்னு இல்லாமல் ஆப் டெஸ்க்லேயே வந்து எல்லா ஆப்ஸோட ஐக்கன்ஸும் இருக்கும். இதில் ஏஜ் ஃபீச்சர்ஸ் ஒன்று இருக்குது. இது ரொம்ப இனோவேட்டிவான ஃபீச்சராக இருக்குது. இந்த ஏஜ் ஃபீச்சர்ஸ் அப்படின்னா என்னன்னா, நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனோடைய ஓரத்தில் நீங்கள் உங்கள் கையை மேலேயும் கீழேயும் நீங்கள் தேய்ச்சிங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸ் அப்ளிகேஷன் ஃப்ரண்ட் அப்ளிகேஷன்ஸ்க்கு நீங்கள் போகலாம். மேலேயும் கீழேயும் ஒரு பல தடவை தேய்ச்சிங்கன்னா எல்லா அப்ளிகேஷன் திறந்து இருக்க எல்லா அப்ளிகேஷனும் க்ளோஸ் ஆயிரும். 2 விரல வச்சு ஸ்க்ரீனோட எட்ஜஸில் நீங்கள் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த மாதிரி பல அம்சங்கள் இந்த ஏஜ் ஃபீச்சர்ஸில் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஏஜ் ஃபீச்சர்ஸ். இந்த மொபைலோட பேட்டரி பார்த்தீங்கன்னா 3000 mAh பேட்டரி. ஸ்னாப் ட்ராகன் 610 ப்ராசஸர்னாலே ரொம்ப ஒரு பவர் எஃபிஷியன்ட் பேட்டரின்னு சொல்லலாம். அது தவிர இந்த மொபைலில் வந்து 5.2 இன்ச் மொபைல் தான். இதெல்லாம் சேர்த்து பார்க்குறப்போ பேட்டரி லைஃப் ரொம்ப அருமையாக வருது. நான் என்னுடைய இன்டென்சிவ் யூசேஜ், அதாவது அதிகமான மொபைல் ஒவ்வொரு நாளைக்கு ஃபுல்லாக நான் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன்னு வச்சுங்களேன், அப்பயுமே வந்து எனக்கு ஸ்க்ரீன் ஆன் டைம் 8 மணி நேரம் கிடைக்குது. சாதாரணமாக யூஸ் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட 1.5 நாள் வருது. இந்த மொபைல் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங்கோ குவிக் சார்ஜிங்கோ சப்போர்ட் கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. என்கிட்ட பல பேர் கேட்குற கேள்வி வந்து நான் வந்து ரெட்மி நோட் 4 வாங்கலாமா, இல்லை G5 வாங்கலாமா, இல்லை Honor 6s வாங்கலாமான்னு கேட்குறீங்க. ஆனால் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பதில், இந்த 3 மொபைலை விட நீங்கள் 15,000க்கு ஒரு மொபைல் வாங்கணும், இல்லை 17,000க்குள்ள ஒரு மொபைல் வாங்கணும், நல்ல மொபைல் எனக்கு வேணும், மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட் மொபைல் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நூபியா Z11 Mini S கண்ணை மூட்டு வாங்கலாம். அருமையான மொபைல். ரெட்மி நோட் 4 விட சிறந்த கேமரா, Honor 6s விட சிறந்த கேமரா, எல்லாத்தையும் விட சிறந்த டிஸ்பிளே, அருமையான சைஸ், பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். இந்த ரேஞ்சிலேருந்து இதுக்கு இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் எந்த மொபைல்லையும் கிடையாது. பேட்டரி லைஃபும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நல்லா இருக்குது. அது ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம். சுமார் ஒரு 15,000 இல்லாட்டி ஒரு 20,000க்குள்ள நல்ல மொபைல் சொல்லு, ஏன் 25,000க்குள்ள நல்ல மொபைல் சொல்லு அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டாலுமே நான் கண்ணை மூடிட்டு பரிந்துரை பண்ணுற ஒரே மொபைல் நூபியா Z11 Mini S. இந்த மொபைல் அமேசானில் எக்ஸ்க்ளூசிவாக அவைலபிளாக இருக்குது. இதோட விலை பார்த்தீங்கன்னா 16,999 ரூபா. ஃப்ளாஷ் சேல்ஸ் இதெல்லாம் கிடையாது. ஸ்டாக் இருந்ததுன்னா நீங்கள் பாட்டு வாங்கிட்டே போயிட்டே இருக்கலாம். இந்த மொபைலை பற்றின வேறு ஏதாவது தகவல் தெரியணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் உங்களை சீக்கிரம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். நன்றி, வணக்கம்.